வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து asexual reproductionோட ஒன் ஆஃப் த டைப் fragmentation அண்ட் ரீஜெனரேஷன் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து fragmentation அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ பேரண்ட் ஃப்ராக்மெண்ட்னாலே யூஸ்வலா என்னன்னா பீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேரண்ட் பாடி வந்து டிவைட் ஆக போகுது, ஒரு பீஸாவோ ரெண்டு பீஸாவோ டிவைட் ஆக போகுது. இந்த ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்டும் இல்லை அந்த ஒவ்வொரு பீஸும் வந்து ஒரு கம்ப்ளீட் ஆர்கானிசமா வந்து டெவலப் ஆகும். இந்த மாதிரி ரீப்ரொடக்ஷனை தான் வந்து நம்ம ஃப்ராக்மெண்டேஷன் சொல்றோம். இங்க பாத்தீங்கன்னா இங்க பிளாட்ஃபார்ம் இருக்கு. இங்க ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ரெண்டு பீஸா டிவைட் ஆகுது. ஸோ இந்த பாதி ஃப்ராக்மெண்ட்ல இருந்து ஒரு கம்ப்ளீட் ஆர்கானிசமும் இந்த ரிமைனிங் டெய்ல் போர்ஷன் ஃப்ராக்மெண்ட்ல இருந்து ஒரு கம்ப்ளீட் ஆர்கானிசமும் வந்து டெவலப் ஆயிடும். இந்த மாதிரி வந்து ஃப்ராக்மெண்ட் ஆன பீஸ்ல இருந்து ஒரு கம்ப்ளீட் ஆர்கானிசம் டெவலப் ஆகிற ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் தான் வந்து நம்ம ஃப்ராக்மெண்டேஷன் சொல்றோம். இங்க கொடுத்திருக்கிற பிக்சரைசேஷன் வந்து சி அனிமோன்ல நடக்கிற ஃப்ராக்மெண்டேஷன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த சி அனிமோனோட இந்த பேஸ் போர்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த பேஸ் போர்ஷனை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பீடல் டிஸ்க் அப்படின்னு சொல்றோம். இந்த பேஸ் போர்ஷனை we call it as a பீடல் டிஸ்க் அப்படின்வாங்க. இந்த சென்டர் பாடி கேவிட்டியை மெசன்ட்ரோய்ட்ஸ் சொல்லுவாங்க. அண்ட் திஸ் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து டென்டக்கிள்ஸ் சொல்றோம். இங்க எப்படி ஃப்ராக்மெண்டேஷன் நடக்கும் அப்படின்னா இந்த பீடல் டிஸ்க் வந்து உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரிக்ட் ஆயிடும், ஒரு கட் ஆயிடும். கட் ஆகி அந்த பீடல் டிஸ்க் வந்து லோப்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த லோப்ஸ் வந்து க்ரோ ஆகி மெசன்ட்ரைஸ் டென்டக்கிள்ஸ் எல்லாம் வந்து ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு ஒரு நியூ லிட்டில் சி அனிமோன் வந்து டெவலப் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்மெண்டேஷன் சி அனிமோன்ல நடக்கிறதுனால இதுக்கு இன்னொரு பேர் சொல்றாங்க பெடல் லாக்சரேஷன். சி அனிமோன்ல நடக்கிற ஃப்ராக்மெண்டேஷனை வந்து பெடல் லாக்சரேஷன் சொல்றாங்க. ஏன்னா இங்க பீடல் டிஸ்க் தான் வந்து ஃப்ராக்மெண்ட் ஆகி நம்மளுக்கு ஒரு நியூ சி அனிமோன் கொடுக்கறதுனால. நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா டேப்வார்ம்ல ஃப்ராக்மெண்டேஷன் ப்ராசஸ் கொடுத்திருக்காங்க. டேப்வார்ம்ல இந்த ஆன்டீரியர் பார்ட், இந்த ஹெட் பார்ட் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து ஸ்காலெக்ஸ் சொல்றாங்க. இந்த ஹெட் பார்ட் ரீஜனை வந்து ஸ்காலெக்ஸ் சொல்லுவாங்க. இந்த போஸ்டீரியர் ரீஜனை வந்து ஸ்ட்ராபிலான்னு சொல்றாங்க. இது என்ன பண்ணும் டேப்வார்ம் அப்படின்னா இந்த ஸ்ட்ராபிலா ரீஜன்ல கிராவிட் ப்ரோக்ளாட்டிட்ஸ் இருக்கும், அதை வந்து கட் பண்ணி ஃப்ராக்மெண்டா இங்க பாத்தீங்கன்னா இந்த கிராவிட் ப்ரோக்ளாட்டிட்ஸ் வந்து ஃப்ராக்மெண்ட் ஆயிடுச்சு, தனித்தனி பீஸா வந்துருச்சு. இந்த ஃப்ராக்மெண்டேஷன் ப்ராசஸ் வந்து அப்போலைசிஸ்னால நடந்து அந்த கிராவிட் ப்ரோக்ளாட்டிட்ஸை வந்து ஃப்ராக்மெண்டா ரிலீஸ் பண்ணிடும். இந்த கிராவிட் ப்ரோக்ளாட்டிட்ஸ் வந்து ஒரு என்டையர் ஒரு டேப்வார்மா டெவலப் பண்ற கெப்பாசிட்டி அது கிட்ட இருக்கு. ஏன்னா அது கிட்ட மெச்சூர் எம்ப்ரியோஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த கிராவிட் ப்ரோக்ளாட்டிட்ஸ் எங்க போனாலும் அங்க வந்து ஒரு நியூ டேப்வார்மா அது டெவலப் ஆயிடும். இந்த மாதிரி டெக்னிக்கை வந்து இந்த டேப்வார்ம் வந்து ஒரு ஹோஸ்ட்ல இருந்து இன்னொரு ஹோஸ்டுக்கு ஷிஃப்ட் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்குது. அதோட எம்ப்ரியோவை ஒரு ஹோஸ்ட்ல இருந்து இன்னொரு ஹோஸ்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா இந்த மாதிரி அதோட கிராவிட் ப்ரோக்ளாட்டிட்ஸை கட் பண்ணி அதோட எம்ப்ரியோஸை இன்னொரு ஹோஸ்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுது. இப்படிதான் வந்து டேப்வார்ம்ல ஃப்ராக்மெண்டேஷன் மூலமா வந்து ரீப்ரொடக்ஷன் நடக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா ரீஜெனரேஷன் பத்தி பார்க்க போறோம். ரீஜெனரேஷன் அப்படின்னா என்ன உங்களுக்கே தெரியும். இந்த டேர்ம் இட் செல்ஃப் என்ன சொல்லும் அப்படின்னா மறுபடியும் ஃபார்ம் ஆகுறது. நேச்சுரல் ப்ராசஸ் மூலமா வந்து சில மிஸ் ஆன டிஷ்யூஸோ செல்ஸோ இல்ல டேமேஜ் ஆன ஆர்கான்ஸோ இல்ல மொத்த பாடியுமே கூட வந்து நேச்சுரல் ப்ராசஸ் மூலமா வந்து ரீப்ளேஸ் ஆகுற ரீப்ரொடக்ஷன் மெத்தட் தான் வந்து ரீஜெனரேஷன். ரீஜெனரேஷன்ல ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்னு வந்து மார்ஃபாலாக்சிஸ், இன்னொன்னு வந்து எபிமார்பசிஸ். இப்போ வந்து மார்ஃபாலாக்சிஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ மார்ஃபாலாக்சிஸ்னா என்னன்னா மொத்த பாடியுமே வந்து ஒரு ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்ல இருந்து டெவலப் ஆகும். ஹோல் பாடியுமே வந்து ஒரு சின்ன ஃப்ராக்மெண்ட்ல இருந்து டெவலப் ஆகி இல்லைன்னா வந்து ரீஜெனரேட் ஆகுதுன்னு கூட சொல்லலாம். அந்த டெக்னிக் வந்து மார்ஃபாலாக்சிஸ். எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ராவும் பிளனேரியாவும். இங்க பாத்தீங்கன்னா இங்க ஹைட்ரா வந்து ரெண்டா டிவைட் ஆயிருக்கு. டிவைட் ஆகி இது ஒரு கம்ப்ளீட் ஹைட்ராவும் இது ஒரு கம்ப்ளீட் ஹைட்ராவும் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு சின்ன செக்மெண்ட்ல இருந்து நம்மளுக்கு ஒரு நியூ ஹைட்ராவே வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரீஜெனரேட்டிவ் மார்ஃபாலாக்சிஸ் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து எபிமார்பசிஸ். இங்க எபிமார்பசிஸ்ல என்ன அப்படின்னா மொத்த பாடியுமே டெவலப் ஆகாது. கொஞ்சம் ஏதாவது எது டேமேஜ் ஆயிருக்கோ எது தொலைஞ்சு போயிருக்கோ அந்த மாதிரி பாடி பார்ட்ஸ் மட்டும்தான் வந்து ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்து எபிமார்பசிஸ். இது வந்து ரெண்டு டைப் சொல்றாங்க. ஒன்னு வந்து ரிப்பரேட்டிவ், இன்னொன்னு வந்து ரிஸ்டரேட்டிவ். ரிப்பரேட்டிவ்ல டேமேஜ் ஆன டிஷ்யூ மட்டும்தான் வந்து ரீப்ளேஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா லிசார்டுக்குலாம் சமயத்துல அதோட டெய்ல் வந்து கட் ஆயிடும். ஸோ டெய்ல் மட்டும் மறுபடியும் ரீஃபார்ம் ஆயிடும். இந்த மாதிரி எபிமார்பசிஸ் வந்து ரிப்பரேட்டிவ் எபிமார்பசிஸ்
மெட்டமார்போசிஸ் சொல்றாங்க. ரீஸ்டரேட்டிவ்னா ஆர்கானிசம் வந்து நிறைய பாடி பார்ட்ஸும் ரீஜெனரேட் பண்ணிக்கும், இல்லைன்னா மொத்தமா அதோட மொத்த பாடியுமே வந்து ரீஜெனரேட் பண்ணிருக்கும். அந்த மாதிரி வந்து எபிமார்போசிஸ் ரிஸ்டரேட்டிவ் எபிமார்போசிஸ் சொல்றாங்க. The example will be starfish. இங்க பாத்தீங்கன்னா starfish டிவைட் ஆயிடுச்சு. சோ இது மீதி 2 போர்ஷன்ஸுமே அது கம்ப்ளீட்டா வந்து ஃபார்ம் பண்ணிக்கும். ஒரு போர்ஷன் மட்டும் இல்லாம 2 போர்ஷன் போனாலும் ஃபார்ம் பண்ணிக்கும், இல்லைன்னா ஒரே ஒரு டெய்ல் மட்டும் தான் இருக்குனாலும் மொத்த இந்த ஒரு டெய்ல வச்சு நம்மளுக்கு ஒரு என்டையர் ஸ்டார்ஃபிஷே கூட ஃபார்ம் பண்ணிக்கும். இந்த மாதிரி ரீஜெனரேட்டிவ் கெப்பாசிட்டியை ரிஸ்டரேட்டிவ் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ ஹோப் யூ லைக் அண்ட் என்ஜாய் த வீடியோ.